அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலே எனக்கும் எனது கட்சியான தேசிய மக்கள் சக்திக்கும் அதனுடைய சக வேட்பாளர்களுக்கும் நீங்கள் வழங்கிய ஆதரவு மகத்துவமானது. அதை சாதாரணமாக நன்றி என்று சொல்லிவிட்டு கடந்துவிட முடியாது. ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவர்களை நம்பி நீங்கள் எங்களை உங்களுடைய பிரதிநிதிகளாக ஆக்கியுள்ளீர்கள். உங்களுடைய ஒவ்வொரு வாக்களும் மிக பெருமதியானவை. அதற்காக நீங்கள் பல்வேறு சிரமங்களை பட்டுள்ளீர்கள். எங்களை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நீங்கள் பல வழிகளிலுமே உழைத்திருக்கின்றீர்கள். நீங்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு யாருமே எதிர்பார்க்க முடியாத நேரத்திலே யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மக்கள் ஒன்று திரண்டு தேசிய மக்கள் சக்தியை தங்களுடைய கட்சியாக ஏற்றுக்கொண்டு எங்களை நீங்கள் உங்களுடைய பிரதிநிதிகளாக மாற்றியிருப்பது உலகம் பூராகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் அனைவரும் ஏற்றுக்கொள்கின்ற விடயமாகவும் காணப்படுகின்றது. யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மக்கள் புத்திசாலித்தனமான மக்கள் என்பதை தெளிவாக வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். இதற்காக அறிவிக்கப்பட்ட உடனேயே என்னை தொடர்பு கொண்ட பலரும், குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழ் மக்கள், என்னுடைய ஏனைய நண்பர்கள், வெளிநாடுகளிலிருந்து நீங்க செய்த பிரச்சாரங்கள், அங்கிருந்து உங்களோட குடும்ப நண்பர்களுக்கு நீங்க தெரிவித்த விதங்கள், வெளிநாடு நகரங்களிலே தேசிய மக்கள் சக்தியை ஆதரித்து நீங்கள் நடத்திய பிரச்சாரங்கள், உள்நாட்டிலே யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்திலே வாழ்ந்த மக்கள் வயது வேறுபாடின்றி நீங்கள் சப்போர்ட் பண்ணி நீங்கள் மறக்க முடியாது. அதே போன்று என்னை தெரிந்த ஏனைய தேசங்களில் வாழுகின்ற சிங்கள நண்பர்கள், முஸ்லிம் நண்பர்கள், நான் பாராளுமன்ற உறுப்பினராக வேட்பாளராக பாராளுமன்ற உறுப்பினர் வர வேண்டும் என்பதற்காக உங்களுடைய ஆதரவை தெரிவித்து பல வழிகளிலுமே முகநூல் நேரடியாக வீடு வீடாக மக்களிடம் சென்று எங்களுக்காக நீங்கள் வாக்கு கேட்டீர்கள். எனவே இவை அனைத்துமே எங்களால் மறந்துவிட முடியாது, சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது. நீங்கள் எங்களை நம்பி உங்கள் வாக்களை செலுத்தி இருக்கின்றீர்கள். நாங்கள் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் சென்ற பொழுதுதான் மக்களுடைய வேதனைகளும் பிரச்சனைகளும் அறிய முடிந்தது. எனவே நீங்கள் வழங்கிய உங்கள் வாக்கு என்பது நாங்கள் உங்களுக்கு வழங்க போகின்ற சேவைகளாகவே இருக்கும். எனவே நீங்கள் தேசிய மக்கள் சக்தி என்பது மக்களுக்கு எதிரான சக்தி ஒருபோதும் இயங்க மாட்டாது, நம்பியிருங்கள். உங்களுடைய வாக்குகள் தேசிய மக்கள் சக்தியினுடைய வாக்குகள். தேசிய மக்கள் சக்தி என்பது மக்கள் சக்தி, மக்களுக்கான அரசாங்கம். எனவே நிச்சயமாக மக்களுடைய கவலைகள் நீக்கப்பட்டு மக்கள் மகிழ்ச்சியாக வாழுகின்ற சூழலை உருவாக்குவோம். எனவே மீண்டும் ஒரு முறை நீங்கள் உங்களுடைய வாக்குகளை எங்களுக்கு அளித்ததற்காக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்பொழுதும் உங்களுடன் நான் பயணிப்பேன், உங்களது கட்சி பயணிக்கும், கட்சியுடைய நண்பர்கள் பயணிப்பார்கள். எனவே எங்களுடன் எப்பொழுதும் நீங்கள் தொடர்பிலே இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.